ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து ஓரியோ பிஸ்கட்டும் டேரி மில்க்கும் யூஸ் பண்ணி கேக்கு வந்து பண்ண போகிறோம். பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அந்த பிஸ்கட் எல்லாமே அதில் போட்டுருங்க. அதில் வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பதம் வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்டை வந்து அதில் ஊற்றி விடுங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக விட்டுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டேரி மில்க், கொஞ்சமாக கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரும்போது கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. கேக்கை வந்து 2ஆக கட் பண்ணி பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் எல்லாமே அதில் அப்ளை பண்ணி விடுங்க. கேக்குக்கு மேலே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து அதில் அப்ளை பண்ணி விடுங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓரியோ பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் வந்து எனக்கு ஒயிட் கலரில் கிடைக்கல. ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா கேக்கு வந்து இன்னும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.